தரும் எல் தீபம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. துன்பங்களால் அவதிப்படும்போது அதற்கு விடுவி என்று கூறப்படும் பல்வேறு பரிகாரங்களை நாம் கண்மூடிக்கொண்டு செய்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதன்படி எந்த கோவில்களிலும் எல் தீபம் ஏற்றாதீர்கள். இதுவும் தவறாக செய்யப்படும் ஒரு வழிபாடு. இது தோஷத்தை போக்குவதற்கு பதிலாக அதிகப்படுத்தும். எள் என்பது அரிசியைப் போல ஒரு தானியம். அரிசியை எரிப்போமா? எள்ளை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயை கொண்டு தீபமேற்ற சொல்லித்தான் நமது பரிகார முறைகள் சொல்கிறதே தவிர எள்ளையே நேரடியாக எரிக்க அல்ல. எள்ளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். காஞ்சி மகான் ஸ்ரீ மகா பெரியவர் ஒரு முறை தனது சொற்பொழிவில் எல் தீபம் கூடாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் எல் தீபத்தை ஏற்றி வருகிறோம். இதற்கு எந்தவித பலன்களும் கிடையாது. எள்ளில் இருந்து பெறப்படும் எண்ணெயில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். வேத சாஸ்திரங்களும் புராண கதைகளும் முன்னோர்களாலும் சொல்லப்படாத ஒரு செயலை தவறாக செய்து துணியில் எள்ளை சுற்றி எரிப்பதால் கோவில் அசுத்தம் அடைவதற்கு நாம் காரணமாக உள்ளோம். திருக்கோயில் சாஸ்திரப்படி கோயிலை அசுத்தம் செய்தாலும் பாவம் பீடிக்கும் என்று கூறப்படுகிறது. கோவிலை சுத்தம் செய்து உழவார பணிகள் செய்யும் அடியார்களுக்கு பல்வேறு புண்ணியங்கள் கிடைப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. கோவிலை சுத்தம் செய்யாவிட்டாலும் அசுத்தம் செய்யாமல் இருப்போம். இனியாவது சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மட்டுமே ஏற்றுவோம்.